என்னவாயிற்று பெரிய நம்பிகளே? ஏன் இப்படி பதற்றத்தோடு காணப்படுகிறீர்கள்? அது அடியேன் அகத்தில் இருந்த தெய்வவாரி ஆண்டானை காணவில்லை திருக்கோஷ்டி நம்பிகளே. என்ன, காணவில்லையா? எங்கு போயிருப்பார்? அவரால் எழுந்து நிற்பதே கடினமாயிற்றே. பெரிய நம்பிகளே, சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் நன்கு தேடினீர்களா? அகத்தை சுற்றியுள்ள தெருக்களில் தேடிவிட்டுத்தான் இங்கு வந்தேன் நம்பிகளே. ஆனால் இங்கும் இல்லை என்பதுதான் மிகவும் கவலையாக இருக்கிறது. ஒருவேளை கோவிலில் இருப்பாரோ? அங்கு வாய்ப்பில்லை நம்பிகளே. அரையர் தான் சாற்று முறைகள் எல்லாம் முடித்துவிட்டு கோயிலை தாழிட்டு வந்தார். அப்போது அரையரோடு அங்கு அடியேனும் இருந்தேன். தெய்வவாரியை அடியேன் அங்கு பார்க்கவில்லையே. பெரிய நம்பிகளே, கடைசியாக தெய்வவாரியை எப்பொழுது பார்த்தீர்கள்? மதியம் பார்க்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளார். மாலையில் அவருக்கு சூரணம் ஒன்றை ஜலத்தில் கலந்து கொடுக்கலாம் என்று விஜயாம்பாள் அவர் ஓய்வெடுக்கும் அறைக்கு சென்று பார்த்தபொழுது தெய்வவாரி அங்கு இல்லை. முக்கியமாக தெய்வவாரிக்கு பரிச்சயமான இடங்களிலெல்லாம் அவர் இல்லை என்றால் பின்பு அவர் எங்கு சென்றிருப்பார்? திருக்கோஷ்டி நம்பிகளே, ஒருவேளை இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. பெரிய நம்பிகளே, தங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அது வந்து தெய்வவாரி விபரீதமான எந்த ஒரு முடிவிற்கும் சென்றிருக்க மாட்டார் அல்லவா? பெரிய நம்பிகளே, தாங்கள் நினைப்பது போலெல்லாம் தெய்வவாரி ஆண்டான் நடந்து கொள்ள மாட்டார். அதற்கில்லை, சில நாட்களாகவே மிகவும் விரக்தியாக பேசிக் கொண்டிருந்தாரே, அதனால்தான் இப்படி ஒரு கவலை அடியேனை தொற்றிக்கொண்டது. அடியேனை பொறுத்தவரை தாங்கள் அடைந்திருப்பது வீண் கவலை. பல தத்துவங்களை பூரணமாக உணர்ந்தவர் அவர். பல பேருக்கு பல சந்தர்ப்பங்களில் வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார் என்று அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிச்சயம் விபரீதமான முடிவுக்கெல்லாம் தெய்வவாரி சென்றிருக்க மாட்டார். சரி, நல்லதையே நினைப்போம். ஆனால் பொழுது விடிவதற்குள் தெய்வவாரி நம் கண்களுக்கு புலப்படவில்லை என்றால் அனைவரும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்களே. தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. ஊர் எப்படி வேண்டுமானாலும் பேசும். இப்படி நம்மை சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டு அவர் எங்கு போயிருப்பார்? அடியேனுக்கு ஒன்று தோன்றுகிறது. சொல்லுங்கள் ஆயரே. அடியேன் அவருடன் இருந்த நேரத்தில் அடிக்கடி அவர் புலம்பிய வார்த்தைகள், ஆச்சாரியரை காண வேண்டும், என்னை அவரிடம் அழைத்துச் செல்லுங்கள், என் உயிர் பிரிவதாக இருந்தாலும் நம் ஆச்சாரியரின் சன்னிதானத்தில் பிரியட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அது இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியென்றால் தாங்கள் சொல்ல வருவது? தெய்வவாரி திருவனந்தபுரம் நோக்கி புறப்பட்டிருக்கலாம். நம்மிடம் நம்பிக்கையின்றி அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கலாம். பெரிய நம்பிகளே, அரையறையின் அனுமானம் அடியேனுக்கும் சரி என்றுதான் படுகிறது. இங்கு சுற்றுப்புறம் எங்கும் அவர் தென்படவில்லை என்றால் நம் ஊர் எல்லையை தாண்டி அவர் சென்றிருக்க கூடும். அந்த அளவிற்கு அவர் உடலில் வலு இருக்குமா? பெரிய நம்பிகளே, வைத்தியர் குறிப்பிட்டதை சற்று நினைவுபடுத்தி பாருங்கள். தெய்வவாரி ஆண்டானுக்கு உடல் வலிவை காட்டிலும் மன வலிமைதான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினாரே. தற்போது எப்படியும் ஆச்சாரியரை தரிசித்து விட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி மனவலிமையை பெருக்கிக் கொண்டு புறப்பட்டிருக்கலாம் அல்லவா? அப்படி என்றால் நாம் இங்கேயே யோசனை செய்து தாமதிக்காமல் அவரை தேடி புறப்படுவதுதான் சரி என்று அடியனுக்கு தோன்றுகிறது. ஆம் பெரிய நம்பிகளே, தாங்கள் அடியனோடு புறப்பட்டு வர இயலுமா அல்லது அரையரோடு அடியன் புறப்படட்டுமா? அது உசிதமாக இருக்காது. திருமலை ஆண்டானும் தற்போது இங்கு இல்லை. சில நாட்களாக கோயில் பொறுப்பை திருவரங்க அரையர் தான் கவனித்துக் கொள்கிறார். எனவே அரையரே, தாங்கள் தொடர்ந்து அப்பணியை கவனியுங்கள். அடியேன் அகத்திற்கு விரைந்து சென்று காவலுக்கு விஜயாம்பாளின் சகோதரரை அமர்த்திவிட்டு புறப்பட்டு வருகிறேன். நாம் இருவருமே தெய்வவாரியை தேடிச் செல்லலாம் திருக்கோஷ்டி நம்பிகளே. சரி பெரிய நம்பிகளே, விரைந்து வாருங்கள். தெய்வவாரிக்கு ஏதும் நேர்வதற்குள் அவரை நாம் தேடி கண்டுபிடித்து விட வேண்டும். இல்லை என்றால் நம் ஆச்சாரியரின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க முடியாது. அவரது அறிவுரைகளையும் மீறியவர்களாவோம். நீங்கள் தயாராக இருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அடியேனும் வந்து விடுகிறேன். சரி.
சக்கரபாணி, சக்கரபாணி! சக்கரபாணி, என்னடா முல்லை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாய்? எல்லாம் ஒரு காரணமாகத்தான். என்ன காரணமோ? உன் செயல் எதுவும் எனக்கு புரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு புரியும். இனிமேல் என்ன புரிந்து என்ன பயன்? நம் குருநாதர் கேட்கும் சில முக்கியமான ஸ்லோகங்களுக்கு கூட அர்த்தம் தெரியவில்லை என்று புரிந்து கொண்டார். அவமானம், அவமானம். அந்த அவமானத்திற்கு தான் இந்த வெகுமானம். நாம் அவமானப்பட்டதற்கு பரிசளிக்க போகிறாயா? என்ன பரிசு? முள்மெத்தை பரிசு. யாருக்கு? ராமானுஜனுக்கு. சற்று விளக்கமாக சொல்லடா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சொல்கிறேன். உடலில் பலம் கொண்டவர்கள் ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள். ஆனால் புத்தியில் பலம் உள்ளவர்கள் வலுவற்றதையும் ஆயுதமாக்குவார்கள். புரியவில்லையா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இந்த சக்கரபாணிக்கு முள்ளும் ஆயுதம். இதோ என் அருகே இருப்பது யாருடைய இருக்கை? ராமானுஜனுடையது. அங்குதான் வழக்கமாக அமருவான். அந்த இருக்கைக்கு அடியில் தான் இந்த முள் ஆயுதம் செயல்பட போகிறது. அதனால்தான் சற்று முன்பாகவே வகுப்பிற்கு வந்து விட்டாயோ? சக்கரபாணி, தெரிந்தால் விளைவு விவகாரமாகிவிடும். தெரியாமல் வைக்க வேண்டும். அதுதான் என் சாமர்த்தியம். எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறதடா. பயம் இருந்தால் வேடிக்கை மட்டும் பார். இப்போது முள் எங்கே இருக்கிறது? அந்த பாய்க்கு அடியில். அது நம் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். யாரோ வருகிறார்கள். இது யாரடா புதிதாக ஒருவன்? யாருக்கு தெரியும்? ராமானுஜனை ஒட்டியபடி வருகிறான். ஒருவேளை அவனுக்கு அனுஜனாக இருப்பான் போலும். கைத்தாங்களாக அழைத்துச் செல்ல ஒருவன் பத்தாது என்று இவன் வந்திருக்கிறான் போலிருக்கிறது. எனக்கு நெஞ்சம் படபடவென்று இருக்கிறது. நீயே காரியத்தை கெடுத்து விடுவாய் போல இருக்கிறது. சரி சாரங்கா, உன் முகபாவத்தை சற்று மாற்றிக்கொள். குருநாதர் வரும் நேரமாகிவிட்டது. நான் அங்கு அமர்ந்து கொள்கிறேன். ஏன்? நான் வழக்கமாக இங்குதான் அமர்வேன். வேண்டாம் அண்ணா, இன்று நான் அங்கு அமர்கிறேன். தாங்கள் இங்கு அமருங்கள். வாருங்கள் அண்ணா.
சக்கரபாணி, வைத்த குறி மாறிவிடும் போல் இருக்கிறது. மாறினால் என்ன? அண்ணனுக்கு வைத்ததில் இப்போது தம்பி மாட்டிக்கொண்டான். சகோதரனின் வேதனை அண்ணனையும் தாக்கும் அல்லவா? அதை பார்த்து நாம் திருப்தி அடையலாம். குருநாதர் வருகிறார். மாணவ மணிகளே, எல்லோரும் வந்தாகிவிட்டதா? வந்தாகிவிட்டது குருதேவா. ராமானுஜா, இவன்தான் உன் சகோதரன் கோவிந்தனா? ஆமாம் குருதேவா. உன் தந்தை கூறினார் தன் மைத்துனியின் புத்திரன் என்று. சரி, அனைவரும் அமருங்கள். ஐயோம்மா! என்ன அங்கே சத்தம்? ஒன்றுமில்லை குருதேவா. ஏனடா அலறுகிறாய்? முள்ளடா முள். அவனுக்கு வைத்து விட்டு நீ அலறுகிறாய்? மாறிவிட்டதடா, எனக்கு மாறிவிட்டது முள். சரி சரி, பொறுத்துக்கொள். வகுப்பு முடிந்ததும் பார்த்துக் கொள்ளலாம். முயற்சி செய்து பார்க்கிறேன். அவனுக்கு வைத்தது எனக்கு எப்படிடா மாறி வந்தது? என்ன திருக்கச்சி நம்பி, ஏதோ பறி கொடுத்தார் போல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறீர்? ஆமாம், பறிகொடுத்துத்தான் விட்டேன். எதை? என்னவோ தெரியாதது போல் கேட்கிறாயே. என் செவி கூர்மையானது, எல்லாம் எனக்கு கேட்டு விடுகிறது என்பாயே. இது மட்டும் உனக்கு கேட்கவில்லையோ? எது? அதுதான் ஊட்டிவிடச் சொல்லி என்னை மாட்டி விட்டிருக்கிறாயே. அதை பற்றி தான் கேட்க வந்தேன். ஆமாம், நான் அமுது செய்யும் போது கொஞ்ச நாட்களாய் உன்னை காணவில்லையே, ஏன்? உன் பாசுரம் செவிக்கமுது, மடப்பள்ளி கொடுப்பது நாவுக்கமுது. செவிக்கமுது இல்லாத போது நாவுக்கமுது அவ்வளவு ருசியில்லை நம்பி. எதை பறிகொடுத்தேன் என்று கேட்டாயே. நீ அமுது செய்யும் போது நான் பாசுரங்களை பாடுவேனே, அந்த வாய்ப்பை தான் பறிகொடுத்திருக்கிறேன். எப்படி? அப்பா வரதா, போதும். உனக்கின்று விளையாடுவதற்கு நான் தான் கிடைத்தேனா? எதுவுமே தெரியாதது போல் எப்படி, ஏன், எதற்கென்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. நம்பிகளே, உமக்கு கொஞ்சம் போதாதுதான். என்னது? ஆமாம், போதாதுதான். வரதா, கோயிலில் பிரசாதத்தை சாப்பிடுவர்கள் எல்லாம் கையை தூணில் தானே துடைக்கிறார்கள். நீர் மட்டும்தான் அலம்பினால்தான் ஆயிற்று என்று எதற்காக குளத்திற்கு வந்தீர்? இப்போது சொல். இதை அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா? நீர் குளத்துக்கு வரப்போகிறீர் என்று நான் கண்டேனா? எல்லோரையும் போல தூணில் துடைக்கத்தான் போனீர்கள் என்று நான் நினைத்தேன். நினைப்பாய். அவ்வப்போது வந்து நிற்கிறாயே, அதே போல் அன்றும் ஒரு தூணின் பக்கத்தில் நின்று கொண்டு, ஓய் திருக்கச்சி, இதில் துடையுமையா கையை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? உண்டமயக்கம், அதுவும் பிடித்தவர் கையால் ஊட்டியதில் உண்டமயக்கம். சற்று கண்ணயர்ந்து விட்டேன். இதையெல்லாம் என்னை நம்பச் சொல்கிறாய். ஆக மொத்தத்தில் நான் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வரதா. என்ன தண்டனை? நீ அமுது செய்யும் சமயத்தில் என்னை தனியே அங்கே இருக்கக்கூடாது என்று அதிகாரி சொல்லிவிட்டார். எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? ஆனால் ஒன்று வரதா, இப்போதுதான் என் நண்பர் சோமயாஜியின் வேதனை எனக்கு புரிகிறது. எனக்காவது நெய்வேத்தியத்தின் போதுதான் கர்ப்பகிரக பகுதிக்குள் போகக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு
கோவிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்களே, அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். பகவானுக்கு பக்தர்களை சோதிப்பதில்தான் என்ன திருப்தியோ. இப்போது உங்கள் நண்பர் மீது இருந்த தடை நீங்கி கோயிலுக்குள் சென்று பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆமாம். முன்பை விட ஊர் அவரை மிகவும் நன்றாக மதிக்கிறது அல்லவா? ஆமாம். அவரின் புகழ் இன்னும் கூடியிருக்கிறது தானே? ஆமாம். அதற்கென்ன? இங்கேதான் நீர் அந்த பகவானின் லீலையை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் நண்பரை, அந்த பரம பக்தரை சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் பகவானின் நோக்கம். அதற்கு பகவான் கடைபிடித்த அந்த வழிகள் தான் உங்களுக்கு சோதனையாக தெரிந்திருக்கின்றன. சரி, என்னை இப்போது எதற்கு சோதிக்க வேண்டும்? ஒருவேளை உம்மையும் உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் கொண்டிருக்கிறானோ என்னவோ. அதெல்லாம் எனக்கு எதற்கு வரதா? ஒரு மூலையில் நின்று ஆலவட்டம் வீசிக்கொண்டும் அவ்வப்போது அவனுடன் பேசிக்கொண்டும் அவன் அமுது செய்யும் சமயம் தமிழ் பாசுரங்களை பாடிக்கொண்டும் இருந்தாலே எனக்கு போதும். பெயரும் புகழும் அதற்கெல்லாம் ஈடாகாது வரதா? நீ சொல்லிவிட்டால் ஆயிற்றா? அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. இதற்கு ஒரு வழி செய்தாக வேண்டும். என்ன வழி? மீண்டும் பழைய நிலைமை திரும்ப வேண்டும். இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவ்வளவுதானே? முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். நீர் கவலைப்படாதீர்.